நம்ம உதயண்ணன். ஸோ உதயண்ணன் ரேகிங் பண்ணாரா இல்லை வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, தாவேகாக்கு 66% மக்கள் வந்து எதிர்த்து தான் இருக்காங்க. 5 ஆண்டுகளாக திமுக இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், இந்த ஆண்டுகள்ல வந்து இத்தனை நலத்திட்டங்கள் வந்து பண்ணியிருக்கு, ஸோ அதுல இந்த நலத்திட்டங்கள்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு, கால அவகாசம் வந்து கேட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் வந்து செஞ்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான ரேகிங்கை வந்து அங்கதான் அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. புஷ்பா பாணியில ஆட்சி நடத்துறீங்க, ஊழல் ஆட்சின்னு சொல்லி மக்கள் கிட்ட பொய் பிரச்சாரம் வந்து செஞ்சீங்க. ஆனா அந்த ஊழல் ஆட்சி கூட்டணி கட்சியோட ஆதரவோட தான் இன்னைக்கு சிஎம் சீட்ல வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க. மற்றும் சிலர் அதாவது அந்த கட்சி பேர் சொல்லவே உங்களுக்கு தயங்கின நீங்க இன்னைக்கு அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியில இருக்க சிலரை வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அங்க போறீங்க. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி இந்த புஷ்பா பட பாணியில சோஃபா போகுது. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த், உங்க ஆட்சியில வந்து முகமூடி போட்டு யாரையும் போய் பார்க்க வேணாம்னு சொன்னீங்க. முதல்ல உங்களை பார்க்க வந்த ஆளு யாரு அதை வந்து சொல்லுங்க. ரெண்டாவது, நீங்க வந்து பெரிய மன்னர் வீட்டு பரம்பரையில இருந்து வரலன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு வந்து உங்க ராஜகுருவா உங்க ஜோதிடர் இருக்கலாம், நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க காரணத்துக்கு அந்த ஜோதிடர் இருக்கலாம். ஆனா எப்படி அந்த ஜோதிடருக்கு வந்து நீங்க அரசு வேலையை வந்து தருவீங்க? அப்போ இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து உங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க சீட்ல. அந்த இளைஞர்களுக்கு செய்யறது வந்து இதுதானா? தடாலடியா லாஸ்ட் ஓவர்ல டோனி மாதிரி இறங்கி 6 அடி பண்ணாரு. நானு 6 பாலம் 6 6ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பதில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனோட தொடர்ச்சியா இவர் என்ன சொன்னார்னா, 74% மக்களுக்கு வந்து திமுக மேல நம்பிக்கை இல்லை, நீங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் மட்டும் வந்து பாருங்க, தனி பெரும் கட்சியா இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களை நீங்க வந்து சிறுபான்மை ஆட்சின்றீங்க. ஆமா, இது சிறுபான்மை ஆட்சி தான், அதாவது சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சி. புலி ஆடியோ லான்ச்ல வந்து டிஆர் வந்து சொல்லுவாரு, இது அசாதாரண புலி, இது அட்டாக் பண்ற புலி, இது பாயும் புலி, சீரும் புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதலமைச்சரே எழுதினாரா இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா தெரியல. சூப்பரான அவரோட அரசை பத்தி பெருமையா சொன்னாரு. சிறுபான்மையினருக்கான அரசு, இது வந்து முன்னேற்றத்திற்கான அரசு, இது ஏழை மக்களுக்கான அரசு அப்படின்ற அந்த அரசு அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல வந்து சூப்பரா பேசி தன்னுடைய உரையை வந்து முடிச்சு மக்கள் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணணும். விசிக ஆபீஸுக்கும் வந்து விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடி, விசிக ஆதரவு தருவதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா வந்து போச்சு. முகம் அவர்கள் வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. அந்த சோஃபா ஃபுல்லா பணம் இருக்குதா என்ன நம்மளுக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்றது வந்து முதலமைச்சரோ இல்ல அதன் சம்பந்தப்பட்ட நபர்களோ வந்து சொன்னாதான் நம்மளுக்கு வந்து தெரியும். என்னதான் அந்த சோஃபால அப்படி என்னதான்ப்பா இருக்கு, இல்ல சிஎம் வராரு புது சோஃபா இல்லைன்றதுக்காக புது சோஃபா வந்து வச்சு எஸ்வி பொலிட்டிக் டாக்ஸுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.